அல்லேலூயா. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக அல்லேலூயா யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 66, 67, 68 ஆகிய வேத பகுதியை வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு பிரதிபுறமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அல்லேலூயா. அங்கே பார்க்கப்படுவது இன்றைக்கு செய்தி தலைப்பு பின்வாங்கி போகாது முன்னோட்டுவா. அல்லேலூயா. செய்தியின் தலைப்பு என்னது? பின்வாங்கி போகாதே முன்னோட்டுவா. பின்மாற்றம் மனுஷனை கொல்லும் என்று சொல்லி இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்லிடாதீங்க, பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது பின்மாற்றம் மனிதனை கொல்லும் என்று சொல்லி. அப்படின்னா தேவனை விட்டு பின்வாங்கி போகும்போது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் படிப்படியாய் குறைய ஆரம்பிக்கும் என்பது வேத வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி நிற்கும்போது அவர்கள் செழிக்க ஆரம்பிக்கிறார்கள், ஆசீர்வாதமாக இருக்க ஆரம்பிக்கிறார்கள், அவருடைய வாழ்வில் அல்லேலூயா துளிர்விட ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. இங்கே பார்க்கப்படும்போது இயேசுவும் அதன் சீடர்களுக்கான ஒரு சம்பாஷணை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து கேட்கிறார். பேதுரு, சீமோன் பேதுரு இயேசுவை பார்த்து கேட்கிறாரு, எல்லாம் பின்வாங்கி போனாங்களே, பின்வாங்கி போயிட்டாங்களே, ஆண்டவர் கூட நின்றவங்க எல்லாம் போயிட்டாங்களே. ஆண்டவர் சொல்றாரு, நீயும் போக மனதா இருந்தா போ. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீயும் போகிறதுக்கு மனதா இருந்தா போ. சீமோன் பேதுரு சொல்றான், உம்மிடத்திலே ஜீவ வார்த்தைகள் இருக்கிறதே. அல்லேலூயா. ஜீவன்கள் வசனமெல்லாம் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது, உம்மை விட்டு நான் எங்க போவேன்? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல தான் இன்பமும் பேரின்பமும் எல்லாம் இருக்கிறது. ஆனா இதை விட்டு நான் எங்க போகிறதுக்கு? அல்லேலூயா. அல்லேலூயா. பின்வாங்கி போனா நான் பின்வாங்கி போகவே இல்லை. அல்லேலூயா. நம்ம பிடிச்சு 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 நிறுத்தினா நம்ம கையை விட்டு ஓடுறோம். ஆண்டவர் பிடிச்சு நிறுத்தினா போக முடியாது. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தவறி பின்வாங்கி போகவே இல்லை. ஏன்னா எனக்கு வாழ்வதும் வசனமெல்லாம் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு உயிர் தரக்கூடிய வார்த்தை யாரிடத்தில் இருக்கிறது? ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஜீவன் தர வேண்டிய வார்த்தை யாரிடத்தில் இருக்கிறது? ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. மனிதர்கள் சந்தர்ப்பவாதிகள், சரியாக நமக்கு உதவி செய்வேன், நன்மை செய்வேன் என்று சொல்லி நிற்பார்கள். சரியான நேரத்தில் நம்ம எட்டு விட்டு போய்விடுவார்கள். தனியா நின்று தத்தளை போகலாம். அல்லேலூயா. வாழ முடியாது, சாக முடியாது. ஏன்னா சாகணும்னு பார்த்தா குடும்பம் இருக்கும், வாழன்னு பார்த்தா கட பிரச்சனை இருக்கும். ஆனா கைத பிரச்சனை விட்டுட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உதவின்னு சொன்னவங்க கரெக்ட் நேரத்தில் நமக்கு காண முடியாது. ஆனா அந்த கர்த்தரோ நம்மை கைவிட மாட்டார். கரங்களை தட்டி தேவனுக்கு சொல்லலாம். அந்த ஜீவன் வசனம் எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி அதனை ஆண்டவருடைய சீடர் சொல்லி அவரை பற்றி நின்றார். அல்லேலூயா. பார்க்கப்படும்போது வேதத்தில் அநேகர் ஆண்டவரை பின்பற்றி நின்றார்கள். வாசிக்கலாம். அது ஒரு சில நபர்களை மாத்திரம் பார்த்து அதன் அடுத்த பகுதிக்கு நேராய் போக போட்டோம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீங்கள் இன்னும் பொல்லாமை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்றார். அது என்னடா கடைசியில் அந்த வார்த்தை 20வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பையெல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் வழி இருதயத்தோடு சேவியுங்கள். அல்லேலூயா. என்னன்னு சொன்னா, பயப்படாதீங்க, ஏதோ தப்பு நடந்து போச்சு, ஏதோ ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிட்டோம், ஏதோ ஆண்டவரையும் பாகாலையும் சேவித்தோம், ஏதோ அறியாத வழிகளில் எல்லாம் நடந்தோம். அல்லேலூயா. ஆனா பயப்படாதீங்க. அல்லேலூயா. கடந்த காலங்களை அவர் விசாரிக்க மாட்டார். அவர் அல்லேலூயா கடந்த கால பாவங்களை மன்னித்து விட்டார். அல்லேலூயா. அவர் சொல்றார், நீ பயப்படாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. இனி என்ன செய்யுங்க? பின்வாங்காதபடி முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனை சேவையுங்கள். அல்லேலூயா. அங்க நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 12 அல்லது 20 முதல் 25 வரை பார்க்கப்படும்போது ஆண்டவர் அல்லேலூயா சில காரியங்களை சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சாமி சொல்றாரு, இருக்கட்டும், இனி ஆண்டவர் தீமை செய்ய மாட்டார். இனி என்ன செய்ய மாட்டார்? தீமை செய்ய மாட்டார். கடந்ததை மன்னித்து விட்டார். உங்களுடைய
அறியாத காலங்களை ஆண்டவர் அறியாதவர் போல இருக்கிறார். ஆண்டவரை அறிந்து வந்துவிட்டோம். இனி ஆண்டவரை சேவியுங்கள். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. இனி ஆண்டவரை துதியுங்கள். இனி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இனி பின்வாங்கி போகாதீர்கள். அல்லேலூயா. போதும், நீ முன்னுக்கு வந்துட்டு பின்னுக்கு போனது, முன்னுக்கு வந்துட்டு பின்னுக்கு போனது போதும். இரண்டு நினைவுகளாய் குத்தி குத்தி நடந்து வாழ்க்கை போதும். ஆண்டவரை சார்ந்து நிற்கும்படி இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாமுவேல் சொல்றார். அதுக்கு பின்பதாக 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நம்பிக்கை வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இந்த யூதா ராஜாக்களிலெல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை எல்லாம் கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல் இருந்தால், அல்லேலூயா, நம்ம எங்க போகிறோமோ போகிற இடத்துல போகிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வான். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை விட்டு பின்வாங்காம இருந்த உடனே காரியங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லுங்க. பார்த்து சொல்லுங்க, முன்ன பார்த்து சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆண்டவரை விட்டு பின்வாங்காம இருந்தா, ஆண்டவரை விட்டு பின்வாங்காம இருந்தா நீங்க போகிற இடத்துல உள்ள காரியங்கள் எல்லாம் சக்சஸ்ஃபுல். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு கூட வராது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராக எழுப்புகிறவன் யார்? அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அல்லது பக்தர் சொல்றா, நீங்க ஆண்டவரை விட்டு பின்வாங்கினா அவர் நம்ம விட்டு போயிடுவார். அல்லேலூயா. நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்கினால் அவர் நம்மை விட்டு போய்விடுவார். இந்த ராஜா யார் தெரியுமா? அதனுடைய ஸ்தோத்திரம் 2-3 ஆகிய வசனங்களை பார்க்கப்படும்போது அந்த ராஜாவா இருக்கும்போது 18 வயது. அல்லேலூயா. 25 வருடம் ராஜரீகம் பண்ணி இருக்கிறான். ஆனா அவர் இருந்த நாட்களில் எல்லாம் அந்த 1, 2, 3 ஆகிய வசனங்களை 4 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது அங்க இருந்த மேடைகள் வைக்கிற தோப்புகள் எல்லாவற்றையும் அவன் மாற்றி விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறான், உங்க வீடுகளுக்குள் ரகசியமாய் ஏதாவது விற்கிற தோப்புகள் இருந்தால் அதை எடுத்து உங்க வீடுகளை விட்டு மாற்றும்படி கர்த்தர் வாக்கு கொடுக்கிற விசுவாசிகள் கரத்தை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ரகசியமாய் எல்லாம் கற்று கொடுக்கிறவங்க இருக்கிறீங்க, அதை மாற்றிருங்க. ரகசியமாய் திரிவுழுதி வைக்கிறவங்க இருக்கிறீங்க, அதை மாற்றிருங்க. கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை அனுகூலம் பண்ண முடியாதபடி அது உங்களுக்கு தடையா இருக்கிறது. அதை உங்கள் வீட்டை விட்டு மாற்றி போடுங்கள். வீட்டை சுத்தம் பண்ணுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க ஒண்ணு கொளுத்திட்டு இங்க ஒரு உயிருள்ள தெய்வத்தை பார்த்தா இந்த தெய்வம் வந்து அங்க கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே ஆண்டவர் சொல்கிறார், அதை அந்த பக்தன் என்ன செய்தான், ராஜா என்ன செய்தான், அவன் அந்த இடத்தில் இருந்ததால தேசத்தில் இருந்த சகல அசூசிகளையும் மாற்றினபோது கர்த்தர் அவனை போல ராஜா முன் இருக்கவும் இல்லை பின் இருக்கவும் இல்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. காரியங்கள் எல்லாம் வாய்க்கும்படியும் செய்ய வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் காரியம் வாய்க்கல? ஒருவேளை விக்கிறத மாத்திரம்தான் நம்ம அது வந்து அசூசியான்னு நினைக்கிறோம். இல்ல, ஆண்டவரை விட வேற ஏதோ ஒன்றை நீங்கள் அதிகமாய் நேசிப்பது விக்கிறதே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிடிக்க வேண்டிய முக்கியத்தை விட வேறு ஒன்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் என்றால் அதுக்கு விக்கிறதே. கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்ய முடியாதபடி இருதயத்தில் அடைபட்டிருக்கிற அந்த விக்கிரகத்தை எடுத்து மாற்றி போடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை செய்வார். விசுவாசித்தார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. கரங்கள் யாருக்கு? அப்பாவுக்கு. அல்லேலூயா. ரட்சகருக்கு. அல்லேலூயா. உயிர்ப்பிக்கிறவருக்கு. அல்லேலூயா. நம்மை வாழ வைக்கிறவருக்கு. அல்லேலூயா. ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் காரியம் நடக்கல கலங்குறோம் இல்லையா? அல்லது ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த காரியம் நடக்கல ஏற்றுக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில ரிமார்க்கா இருக்கிறது. அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம் ரிமார்க்கா இருக்கிறது. அந்த ரிமார்க்கை மாற்றுவது காரியம் சக்சஸ்ஃபுல். அல்லேலூயா. வாசிக்கலாம். இன்னும் ஒரு
ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் வசனத்தை 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதற்கும் இல்லை பின்வாங்கவும் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா நான் அறியாம இருந்தேன் சில காலகட்டத்திலே, அறியாத சில காரியங்களை செய்தேன் சில காலகட்டத்திலே. இப்போது ஆண்டவர் என்னுடைய காரியங்களை கேட்கும்படி செய்தார். அல்லேலூயா. இப்போது அதை நான் கேட்டேன். இனி நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்க மாட்டேன். அல்லேலூயா. இனி ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்க மாட்டேன். ஆண்டவரை விட்டு இனி பின்வாங்கி போக மாட்டேன். தீர்மானம். அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்தார் தெரியும்? ஆண்டவர் கல்வி மான்களின் நாவை கொடுத்தார். அல்லேலூயா. கல்வி மான்களின் நாவை கொடுத்தார். அல்லேலூயா. சமயத்துக்கு ஏற்ற சொற்களை சொல்லும்படி அவர் அல்லது கல்வி மான்களின் நாவை கொடுத்தது மட்டுமல்ல, காலைதோறும் அவருடைய கிருபை அவருக்கு பொழிகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு என்ன கிடக்குதுன்னா, அது 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிரச்சனைகள் வந்தது, 6ஆம் வசனத்திலே போராட்டங்கள் வந்தது. ஆனால் 7ஆம் வசனத்துல அவருடைய உறுதியை பாருங்க, வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆகையால் என் முகத்தை கற்பாறையை போல ஆக்கினேன். அல்லேலூயா. அநேகர் இருக்கிறீங்கல்ல, பிரச்சனைகள் வந்தோம், அந்த பிரச்சனைகளை சாதிச்சு நிற்கிறவர். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் கூட இருக்க காரணம். அல்லேலூயா. ஆண்டவர் இல்லைன்னு எத்தனை பேர் இந்த உலகத்தை விட்டு தங்களை தாங்களே அழித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. 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 இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆண்டவரை விட்டு பின்வாங்க கூடாது, ஆண்டவருடைய பாதத்தில் நிற்க வேண்டும், ஆண்டவரை பற்றி நிற்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில சில நிந்தனைகள், அவமானங்கள், பரிகாசங்கள் இருப்பதே மெய்யா, அவைகளை மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அவைகளை உன்னுடைய வாழ்க்கையை விட்டு மாற்றி உன்னை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. அவைகளை உன்னுடைய வாழ்க்கையில சகிக்கிறதுக்கு உன்னுடைய முகத்தை கற்பாறை போல நான் மாற்றுவேன் சொல்லி ஆண்டவர் சொல்ற கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. என்ன பிரச்சனையை கேட்டாலும் உடனே மடிக்கணும். இது கற்பாறை கிடையாது. அல்லேலூயா. என்ன கேட்டாலும் ஸ்மைல் பண்ணி மாறி போகும் பாருங்க, சிரிச்சுட்டு மாறி போகும் பாருங்க. நல்லா அழுக வரும், ஆனா அந்த அழுகிய காமிக்கு கல்ல ஆக்கிக்கிடும். அல்லேலூயா. 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 அதுல சின்ன ஒரு விஷயத்துக்கு அழுறவங்க கற்பாறை கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டவரை விட்டு பின்வாங்காதபடி உறுதியாய் நின்றா, எந்த பிரச்சனை வரட்டும் நீ கலங்க மாட்டாய். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீ கற்பாரேன்னு சொல்லுங்க, நீ கற்பாரேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கலங்க கூடாது, நீ கற்பாரேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கலங்க கூடாது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆவினால என்னுடைய முகத்தை கற்பாறையை போல ஆக்கி கொண்டேன். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை உலக சத்தமாய் வாசிக்கலாம். உங்கள் அக்கிரமங்களே உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவிடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அல்லேலூயா. இங்கே பார்க்கப்படுவது ஏன் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறார்? இவ்வளவு தூரமும் ஆண்டவரை விட்டு பின்வாங்காத சில பக்தர்களை பார்த்தோம். பின்வாங்கி போக காரணம் ஏன் பின்வாங்கி போறாங்க? அந்த 2 முதல் 13 வரை உள்ள வசனங்களை வீட்டுல போய் வாசிங்க, நோட் பண்ணிக்கிடுங்க. இதுதான் காரணம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போக காரணம். அல்லேலூயா. அந்த 13ஆம் வசனத்துல பார்க்கப்படுவது, ஆண்டவருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போயிருக்கோம். அல்லேலூயா. யாரை விட்டு? சபையை விட்டு இல்ல. அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எதனால பின்வாங்கி போறவங்களுடைய கூட பேசி பாருங்க, ஏதாவது போய் பேசிட்டே இருப்பாங்க. ஏன்னா பரிசுத்தாவி அவங்களுக்குள்ள கிடையாது. பின்வாங்கி போகிறவங்க தங்களுடைய இஷ்டத்தின்படி எதை யோசிப்பாங்க, அது நடக்கலன்னு ஆண்டவரை விட்டு ஓடி போயிடுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்மை செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், அவரை கொண்டு போட்டாலும் காணமாட்டேன். அல்லேலூயா. யார் சொன்னது? யோபு பக்தர் சொன்னது. அவரை கொண்டு போட்டாலும் அவர் பேர நம்பிக்கையா
நல்லவன் ஒருவரும் இல்லை. வாசி சத்தமா வாசி. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அல்லேலூயா. என்னன்னா ஆண்டவர் சொல்றார், யார் கேட்ட ஆண்டவர் ஒருத்தன் வந்து வைக்கிறான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்றான், நீ என்ன நல்லவேன்னு சொல்லாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அப்படிதான் என்ன பண்ணிருக்கிறது? அல்லேலூயா. அதுக்கு அவர் நீ என்னை நல்லவன்னு சொல்றானே, தேவன் ஒருவன் தவிர நல்லவன் ஒருவன் இல்லை. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினா கற்பனைகளை கைக்கொள். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த கற்பனை என்ன கற்பனை? அவன் சொன்ன கற்பனை அத்தனையும் 21 வசனம் வரைக்கும் அவன் செஞ்சுட்டான். அல்லேலூயா. சொன்ன கற்பனை அவ்வளவு செஞ்சுட்டான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, 21 வசனத்தை வாசிங்கள். அவர் என்னை நல்லவன் என்று சொல்லுவானே, தேவன் ஒருவன் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என் கற்பனைகளை கைக்கொள் என்றான். அவன் அவரை நோக்கி எவைகள் என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பவைகள். இதெல்லாம் நான் என்ன செய்யறேன்? என்னுடைய சிறு வயதிலிருந்து செஞ்சுட்டு வர்றேன். இது என்னுடைய வாழ்க்கையை அதனை அபியாசப்படுத்தி அது பழகி போயாச்சு. இந்த விஷயத்துல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அப்படி ஆண்டவர் சொல்றாரு. அப்படியா நீ பூரண சம்பூர்ணமா இருக்கிறீங்க, எல்லா சம்பந்த உடையவனா இருக்கிறியே, எல்லா ஆசீர்வாதம் உடையவனா இருக்கிறியே, நீ என்ன செய்ய? உனக்குள்ளதை விற்று தருவதற்கு. அல்லேலூயா. அப்ப ஏழைக்கு கொடு என்று சொல்லும் போது அவனுக்கு என்ன செய்ய முடியல? வாசிங்க, இப்ப வாசிங்க 22 வசனத்தை வாசிங்க. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியா இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இறையுள்ளவன் இல்லாதவனுக்கு ஒன்று கொடுக்க சொல்லியிருக்கிறார். கொடுக்க வரைக்கும் கூட கொடுக்கப்படும் சொல்லிருக்கார். இங்கு ஆண்டவர்கிட்ட நித்திய ஜீவனை பிரவேசிக்கிறதுக்கு என்ன வேணும்னு கேட்ட போது எல்லா கட்டளையும் கற்பனையும் கைக்கொள்கிறவனுக்கு அவர் சொல்றாரு, உனக்கு ஆஸ்தி நிறைய இருக்குது, நிறைய இருக்கிற ஆஸ்தியில இருந்து கொஞ்சோண்டு என்ன செய்? ஏழைகளுக்கு கொடு. அதுக்கு கொடுக்க முடியவில்லை. அல்லேலூயா. அப்படியா பரலோக ராஜ்யம் அவனுக்கு இல்லை என்று சொல்லி நிரூபிக்கப்படுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஏழைக்கு கொடுக்கவில்லை. எல்லா கடமைகளையும் எல்லா காரியங்களையும் எல்லா கற்பனைகளையும் கைக்கொள்ளுங்க. ஏழைக்கு கொடுக்கவில்லை என்றாலும் என்ன செய்ய? அந்த வார்த்தையை கேட்க முடியாதபடி பின்வாங்கி போகிறார்கள். அல்லேலூயா. கற்பனைக்கு கொடுக்க முடியாது, அந்த வார்த்தையை கேட்கும்போது பின்வாங்கி போகிறார்கள். ஏன் பின்வாங்கி போகிறார்கள்? 2 காரணம். அல்லேலூயா. பின்வாங்கி போவதற்கு அல்லேலூயா முதலாவது அல்லேலூயா ஏசாயா 50 அல்லேலூயா 9ஆம் அதிகாரம் 2 முதல் 11 வரை பார்க்கப்படுவது அக்கிரமங்கள், பாவங்கள், அல்லேலூயா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வரை பார்க்கப்படுவது கர்த்தருக்காய் கொடுக்காதது. அல்லேலூயா. 2 காரியத்தை நிமித்தம் பின்வாங்கி போகிறார்கள். ஆனால் உறுதி யாரை போல? யோபுவை போல. வாசிக்கலாம். யோபு 23ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். கற்பனைகளை விட்டு பின்வாங்குவதில்லை. வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்கவே மாட்டேன். உறுதி. அல்லேலூயா. நமக்கு ஒரு உறுதி வேணும். என்னதான் இருக்கட்டும், நான் எனக்கு ஆண்டவரை விட்டு பின்வாங்க மாட்டேன். என்ன பிரச்சனை வரட்டும், நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்க மாட்டேன். அல்லேலூயா. இந்த உறுதிதான் அவன் உத்தம சன்மார்ப்பணமாகிய அல்லேலூயா அந்த தேசத்தில் அவன் பெயர் புகழப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தை தேவன் தேசத்தில் எடுத்து கட்டப்படுத்துவார். அல்லேலூயா அல்லேலூயா. போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும். ஆனால்
எங்கே? உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கே? ஆண்டவருக்காக இந்த திறமையை செய்துவிட முடியாதபடி இருக்கிறாயே, காரணம் என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், திரும்பவும் எழுப்பினா, முன்னோட்டு வா, பின்வாங்கி போனாயே, முன்னோட்டு வா, ஆண்டவருக்காய் செயல்படும்படி வா, ஆண்டவருக்காய் செயல்படும்படி வா. உன்னை தான் கர்த்தர் அழைத்துக் கொண்டிருக்கிறார், ஆண்டவருக்காய் செயல்படும்படி வா. அல்லேலூயா. வாசிக்கலாம், ஸ்தோத்திரம். சங்கீதம் 44 1 முதல் 19 வரை உள்ள வசனங்களை பார்க்கப்படும்போது அங்கே 19ஆம் வசனத்தை வாசிங்க. எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. அல்லேலூயா. வந்து சொல்லுவாங்க, இத்தனை நாள் ஜெபத்தை போடி உனக்கு என்ன நடந்தது? இத்தனை நாள் நீ ஆராதனைக்கு போடி உனக்கு என்ன நடந்தது? அநேகருடைய மகன் முகம் கண் கலங்குறது வேலை பார்த்து, இத்தனை நாள் ஆராதிச்சியே, எங்க சக்தி மட்டும் போட போறாதா? ஏன் இங்க மட்டும் ஜெபத்தை போட போறாதா? நீ பாக்குறியா? ஓடுறியே, உனக்கு என்ன நடந்தது? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லட்டும், சொல்லட்டும். ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் கலங்குறீங்க? ஏன் அங்கதான் போறியான்னு கேட்பாங்க. ஏன் கலங்குறீங்க? அங்கதான் போறேன்னு உறுதியா சொல்லுங்க. நான் ஆண்டவரை தேடி போகிறேன்னு உறுதியா சொல்லுங்க. ஆவிக்குரிய ஆலயத்துக்கு போகிறேன்னு உறுதியா சொல்லுங்க. ஏன் பயப்படுறீங்க? அல்லேலூயா. அந்த 1ஆம் வசனம் முதல் அந்த 12ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கப்படும்போது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் கைவிடவில்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க நம்பி வந்த பாதையை நான் நம்பி வருகிறேன். என்னுடைய தந்தை பார்த்தால் மந்திரவா? எல்லாருக்குமே தெரியும், அடிக்கடி செய்தியில சொல்லிட்டு இருக்கு. ஆனா அந்த மந்திரவாதத்தை நம்பி அநேக கோயில்களை பெயர்களை சொல்ல விரும்பவில்லை, பல்லவி அவர்கள் உருவாக்கி தொழுது கொண்டார்கள். தொழுது கொண்டவங்க யாரும் இன்னைக்கு இல்லை பாருங்க. தொழுது கொண்டவங்க யாருமே இன்னைக்கு இல்லை. ஆனா என்னுடைய தந்தையின் மூத்த சமூகம் என்ன பண்ணாங்கன்னா, ஓடி போய் ஆசீர்வாதத்துக்குள் எந்தராங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்குள் எந்தராகி அந்த ஆசீல முன்னாடி உபதேசியார் உண்டு, வேதியர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த உபதேசியாருக்கு துணை உபதேசியராக என்னுடைய தந்தை பணிபுரிந்தார் சில ஆண்டுகள். அதற்கு பின்பதாய் மதுரை மாவட்டத்தில் அல்லேலூயா நெய்த் கம்பெனியில் மேனேஜராக அவர் வேலை பார்த்தார். அல்லேலூயா. அப்போ இவர் என்ன செய்தாருன்னா, இந்த இடத்துல அந்த இடத்தை விட்டு வெளியே வர ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஆனா அந்த மதத்துக்குள் அந்த தெய்வத்தை நம்பி நின்றவர்களுடைய வாழ்க்கையில் பொழிவுகள் அழிவுகள் ஏற்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு என்னுடைய மூத்த ஆண்டி பாத்தீங்கன்னா, அவங்க பிள்ளைகள் எல்லாம் மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவர்கள் 5 சகோதரர்கள். அடுத்தவர்களுடைய சரித்திரங்கள் என்ன என்று சொல்ல முடியாது. அடுத்தபடியா நாம தான் ஆசீர்வாதமா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா ஆண்களோட ஃபேமிலியை பார்த்தா நாம தான் மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கிறோம். உண்மையான தெய்வத்தை, விக்கிரகத்தை அல்லாத தெய்வத்தை சேவித்ததன் காரணமா கர்த்தர் எங்களை மிகவும் கனப்படுத்தி இருக்கிறார் எங்க குடும்ப உறவுகளை. அல்லேலூயா. காரணம் என்னன்னு சொன்னா, முற்பிதாக்கள் யாக்கோபு, அல்லேலூயா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்கள் சேவித்து வந்த தெய்வத்தை சேவித்து வந்ததுதான் காரணம். அல்லேலூயா, அல்லேலூயா. கல்லை மண்ணை விக்கிரகத்தை சேவித்ததை விட்டு வெளியே வந்ததுதான் காரணம். ஆண்டவர் கடைபிடித்து விட்டார். அல்லேலூயா. இப்ப என்ன தெரியுமா, பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் எங்க காது சறுக்காது பாருங்க. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி இருக்கும்போது நம்முடைய கால் சறுக்கி போக தெய்வம் விட மாட்டார். கால் வழுக்கி போக தேவன் விட மாட்டார். அடிகளை உறுதிப்படுத்துவார். அல்லேலூயா. ஸ்திரப்படுத்துவார் நம்மை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையும் அவர் என்னை
இன்னைக்கு கேட்ட வார்த்தைகள் உங்க அன்பில் நிலைத்திருக்க எனக்கு கிருபை செய்வீராக. உங்க அன்பில் நிலைத்திருக்க எனக்கு கிருபை செய்வீராக. உங்க அன்பில் நான் நிற்க கற்று எனக்கு உதவி செய்வீராக. உங்க வாழ்க்கையை விட்டு உங்க அன்பில் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, அப்படியே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக. தம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராக. தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்காய் முன்வைத்த காவலை பின் வைக்காதவரை உறுதியாக இருக்கிற நல்ல இருதயத்தை கர்த்தர் தருகிற வழியில் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தினால் கர்த்தருடைய ஒழுங்கு கட்டுகிறார். கர்த்தருடைய பலப்படுத்துகிறார். கர்த்தருடைய சாதி நாடுகளை மாற்றி போடுகிறார். அவருடைய கர்த்தருடைய நாடுகளை ஆண்டுகிறார். கர்த்தருடைய கட்டுகிறார் இருக்கிற மனுஷன் சாத்தியமான சில வாக்கியங்களை நீ பாக்கியவதியாய் மாறுகிறாய் என்ற நிமிஷம் நீ கிருபைக்காய் நன்றி ஆண்டவர். இரக்கத்துக்காய் நன்றி ஆண்டவர். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.